தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி 194வது அவ்வட்ட கழக செயலாளர் கும்பு எஸ் கர்ணா ஏற்பாட்டில் 194வது வார்டு மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தலைமையேற்று நடத்திய மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா மற்றும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் திமுக ஆட்சியின் செயல் திட்டங்களை குறித்து விளக்க உரையாற்றினர். பின்னர் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக ஹாட்பேக் மற்றும் புடவைகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் வி. மதியழகன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வி. தியாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஓடோடி உழைக்கின்ற சகோதரி விமலா கர்ணா அவர்கள் தலைமை அமைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற 194வது ஆவட்ட கழக செயலாளர் பகுதியில எந்த ஒரு பணிகளும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. காரணம் வழக்கு ஏற்ப ஆற்றல் மிகு பகுதி செயலாளர் 15 நாள் விழா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய 194வது வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.